பிரீத்தி ஒரு ஃபன்னியான ஃபேக்ட் சொல்ல போறேன் இப்போ, ஓகேவா? ஆனா வந்து இது உண்மை. என்னன்னு பார்த்தனா டொனால்ட் டக் பிடிக்குமா உனக்கு? எனக்கு டொனால்ட் டக் நிறைய பேர் சொல்லிருக்காங்க. கண்டிப்பா அப்படியே தான் இருக்க. இந்த டொனால்ட் டக் பிடிக்காத குட்டீஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் வந்து 90ஸ்ல பார்த்தனா கார்ட்டூன் நெட்வொர்க்ல டொனால்ட் டக்கோட சீரிஸ் தான் அதிகமா வந்திருந்தது. சோ அதனால எல்லா கண்ட்ரில இருக்க கிட்ஸும் பார்த்தனா ரொம்ப அப்படியே வந்து எக்ஸைட்டிங்கா வந்து டிவி முன்னாடி பைத்தியமா இருப்பாங்க. சோ டொனால்ட் டக் ஃபேன் நிறைய பேர் டொனால்ட் டக்லாம் வரைவாங்க எல்லா குட்டீஸும். ஆனா ஃபின்லாந்து அந்த ஒரு கண்ட்ரில மட்டும் பார்த்தனா வெச்சுக்கோயே டொனால்ட் டக் சீரியஸை வந்து போடுறதுக்கு பேன் பண்ணிட்டாங்களாம். ஓ மை காட், அவங்களுக்கு என்ன கொலவெறி டொனால்ட் டக் மேல? என்ன கொலவெறின்னு கேட்டேன்னா நீ பயங்கரமா சிரிப்ப. அது எதனால அவங்க பேன் பண்ணாங்கன்னா டொனால்ட் டக் சட்டை மட்டும் தான் போட்டிருக்கு, பேண்ட் போடல அப்படின்னு சொல்லி. ஓகே, சிரிப்பு தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் அது உண்மைதான். சோ டொனால்ட் டக் பேண்ட் போடல அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக டொனால்ட் டக்கை வந்து அந்த கண்ட்ரில வந்து பேன் பண்ணிருக்காங்க. சோ அதனால அங்க கண்ட்ரில இருக்கிற குட்டீஸ்லாம் ரொம்ப பாவம் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தா டாம் அண்ட் ஜெரி கூட தான் போடாது, அதுக்கு அவங்கள பேன் பண்ணாங்களா? நான் மட்டும் ஃபின்லாண்ட்ல தான் சண்டை போட்டிருப்பீங்க. ஆனா சட்டை மட்டும் ஏன் போட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கு போல. ஓகே, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. ஆமா, அது வெறும் ப்ளூ கலர் சட்டை தான் போட்டிருக்கோம். ஓகே, ரொம்ப சூப்பரா வந்து ஃபன்னியான ஒரு ஃபேக்ட் சொன்னீங்க. இதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 20ஆம் தேதி 7வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஆடி மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும், தொழில் நிமித்தமாக பயணங்களும், அதில் வெற்றி காணப்படுவதற்குண்டான அனுகூலங்களும், எடுத்த காரியத்தில் ஜெயம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், உத்தியோகத்தில் மேன்மை, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, புதிய அறிமுகத்தால் மிகப்பெரிய யோக பலன், வண்டி வாகனத்தில் மிக சந்தோஷமான அனுகூலங்கள், மேலும் உங்களுக்கு இருந்த பிரச்சனையான பணப்பிரச்சனை தீர்வதற்குண்டான நல்ல செய்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம், ஜவாப் ஜாமீனில் நகர்ந்து கொள்ளலாமே, தேவையில்லாத மற்றவர்களுக்காக வீணாக குடும்பத்தாருடன் சண்டை சச்சரவு எதற்கு, வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு, அரசமைப்பு ஏற்றத்தையே ஏற்படுத்தி தருகிறது. புது முயற்சிகள் வெற்றிகள் காணப்படுகிறது. பயணங்கள் வந்தால் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதனால் தேக ஆரோக்கியத்திற்கு குறிப்பாக சளி சுவாச கோளாறு உள்ளவர்கள் சிறிது கவனம். உத்தியோகமோ தொழில் அமைப்பிலோ அனுகூலங்களே காணப்படுகிறது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயத்தை தருகிறது. பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் எந்தவித பாதிப்பும் காணப்படவில்லை. மருந்து மாத்திரைகளை தவறு விடுவது தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் யோகம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு திடீரென்று ஏற்படும். வெளிவாழ்களாலோ உறவினர்களாலோ அல்லது உங்களுக்குள்ளாக ஈகோவாலோ தேவையில்லாத நல்ல சமயத்தில் வாக்குவாதங்களுக்கு அதிகரிப்பதற்குண்டான சூழ்நிலை காணப்படுவதனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயம் தேக ஆரோக்கியத்தில் இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாள் என்பதனால் பொறுமை யோக பயிற்சி மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றம், எதிரிகள் கூட அணிபணிவார்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், நீண்ட நாட்களாக பிரச்சனை தந்தவர்கள் சரணாகதி அடையக்கூடிய அற்புதமான அமைப்பு, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். செலவுகள் அதிக காணப்பட்டாலும் அவை சுபவிரயங்களால் பிராப்தங்களுக்கு ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. எந்தவித மாற்றங்கள் உத்தியோகம் வீடு எது மனை மற்றும் எது வந்தாலும் எடுத்துக்கொள்வதே நன்மை.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கர்ப்பஸ்திரீகள் சிறிது கவனம். வயிற்று உபத்திரம் உள்ள கன்னியா ராசிக்காரர்கள் அலட்சிப்படுத்துவது, அஜீரண கோளாறை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். மற்றபடி தொழில், உத்தியோகம், புதிய அறிமுகங்கள், பயணங்கள் மிகப்பெரிய அற்புதத்தையும் ஆனந்தத்தையுமே பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இரத்த கொதிப்பு, சுளுக்கு போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு திடீரென்று பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். உடன் பிறந்தோர், குடும்பத்தில் உள்ள பெற்றோர், பெரியோருக்குரிய தேக ஆரோக்கியம், வாக்குவாதம் இல்லாமல் இருந்தாலே நன்மை தரும். எந்தவித பயணங்களும் அனுகூலத்தை தரும். உத்தியோகத்தில் உங்களை மீறி எதுவும் நடக்காத அளவுக்கு பெரிய அளவு அனுகூலமும் சந்தோஷமும் பிராப்தமும் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியம் ஜெயம், முன்னேற்றத்திற்கு உண்டான துடிப்புகளுக்கு நல்ல செய்தி. எதை செய்தாலும் சரி வரவில்லை என்று புழங்கி கொண்டிருந்தவர்களுக்கு கூட நல்ல கொடுப்பினையான அமைப்பு, லாபத்தின் அமைப்பு. குடும்பத்தில் பெரு வயது முதிர்ந்தவர்கள் கூட சுபகாரியமே நடக்காது என்று கோபத்தில் இருந்தவர்கள் கூட நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவது. புதிய அறிமுகத்தில் பழைய உறவினர்களால் நன்மைகளும் அனுகூலங்களும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் உன்னதமான அமைப்பு, எடுத்த காரிய ஜெயம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், உத்தியோகத்தில் மேன்மை, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த சிக்கல்கள் நிவர்த்தி. வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொக்கிஷமும் அனுகூலங்களும் பாதுகாப்பு விஷயத்திலும் மிகப்பெரிய லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. மேலும் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். குடும்ப சூழ்நிலையில் தேவையில்லாத குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும். மற்றபடி வெளிவட்டாரம், தொழிலமைப்பு, லாபம், அசையா பொருள் சேர்க்கையால் ஆனந்தம். பெண்களுக்கு ஆடை ஆபரண அமைப்பிலும் மிகப்பெரிய யோகம். மனதிற்கு பிடித்த நல்ல செய்தி, நல்ல மணமகன், நல்ல மணமகளுக்கு நல்ல எதிர்பார்த்து உள்ள அமைப்புக்குண்டான உத்தரவாதம் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், கெட்ட நாள் யோகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். சிலருக்கு திடீர் ராஜயோகம், பணத்தட்டுப்பாடு ஒரே நாளில் தீர்வதற்கும், அசையா பொருள் விற்பது போன்ற விஷயத்திற்கு அட்வான்ஸ் கிடைப்பதும் மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயத்தை பெறுவீர்கள். அரசமைப்பில் அரசு அதிகாரிகளால் யோகமும் அனுகூலமும், தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு நீங்கி சந்தோஷமான அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்றைய நாள் லாபத்திற்கு உண்டான நாள். எல்லா விதமான புது முயற்சியும் தைரியமாக இறங்குங்கள். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய பெருமை பலரால் பாராட்டப்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் கூட ஒன்றாவதற்குண்டான முயற்சிகள் பெரியோர்கள் எடுத்தால் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தலாம். அரசமைப்பில் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தியே காணப்படுகிறது. தொட்டதும் தொடங்கக்கூடிய அமைப்பு என்பதனால் சோம்பலுக்கு முழுகிவிட்டு நல்ல விஷயத்திற்கு ஆக்கப்பூர்வமான அமைப்புக்கு ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். எல்லாமே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ஜீவிதா, இன்னைக்கு நிறைய சூப்பரான ஃபேக்ட்ஸ் பேசிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு பர்சனலி பிடிச்ச ஃபேக்ட்னா அந்த டொனால்ட் டக்கோட ஃபேக்ட் தான். உங்களுக்கு என்ன ஃபேக்ட் பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து எல்லாமே பிடிச்சிருந்தது. எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு இல்லையா? ஓகே, ஸோ இன்னைக்கு எபிசோட் ரொம்ப ஜாலியா போச்சு இல்லையா? இதே டாபிக் வச்சு நம்ம நாளைக்கும் பேசலாம். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் பார்க்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஸோ கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். ஏன்னா வியூவர்ஸ், இன்னைக்கு நாங்க நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் வந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, bye from Jeevitha along with Preeti Suresh from the entire team of புதும்புது காலை. Bye bye.
Thank you.